டவர்ஸ் ஆஃப் ஹனாய் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ டவர்ஸ் ஆஃப் ஹனாய்ன்றது வேற ஒன்றும் இல்லை. தேர் வில் பி 3 டவர்ஸ் இருக்கும். 3 டவர்ஸ், டவர் 1, டவர் 2, டவர் 3 அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கிற அந்த டவர்ஸில் வந்து இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த டிஸ்கை என்ன பண்ணுறது அப்படின்னா வி ஹாவ் டு மூவ். ரைட். அப்போ இந்த 3 டவர்ஸில் ஒரு டிஸ்கை வந்து சோர்ஸ்ன்னு வச்சுக்குவாங்க, ஒரு டிஸ்கை வந்து டெஸ்டினேஷன், அதாவது ஒரு டவரை சோர்ஸ்ன்னு வச்சுக்குவாங்க, இன்னொரு டவரை வந்து டெஸ்டினேஷன் வச்சுக்குவாங்க, ஒரு டவரை வந்து ஆக்சிலரி டவர், தட் இஸ் ஹெல்பிங் டவர் அப்படின்னு வச்சுக்குவாங்க. நம்மளோட லாஜிக் என்ன, நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு டவரில் இருக்கிற, அதாவது சோர்ஸ் டவரில் இருக்கிற எல்லா டிஸ்கையும் வந்து டெஸ்டினேஷன் டவருக்கு மூவ் பண்ணணும்ப்பா. அதுதான் வந்து இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஸோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ டவர்ஸ் ஆஃப் ஹனாய், இதுதான் வந்து டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம். ஸோ டவர்ஸ் ஆஃப் ஹனாய் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபசல் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டவர்ஸ் அண்ட் மோர் தேன் 1 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிங்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் டிஃபெக்டட் இன் த ஃபிகர் பாருங்க. தேர் வில் பி 3 டவர்ஸ், டவர் 1, டவர் 2, தென் டவர் 3 இருக்கு. தேர் ஆர் 3 டவர்ஸ். ரைட். இந்த இடத்துல டவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டவர் வந்து சோர்ஸ், லாஸ்ட் டவர் வந்து டெஸ்டினேஷன், இன் பிட்வீன் நடுவில் இருக்கிற டவர் வந்து ஆக்சிலரி டவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல லாஜிக் என்ன, நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, திஸ் ஆர் ஆல் கால்டு ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்கை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, லார்ஜஸ்ட் லாஸ்ட்ல இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படி இருக்கும், அடுத்து ஸ்மாலஸ்ட் இப்படி இருக்கும். இதுதான் ஆர்டர். இந்த அசெண்டிங் ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டவர் 1 சோர்ஸ் டவர் இருக்கு இல்லைங்களா, இந்த சோர்ஸ் டவர்ல இருந்து வி ஹாவ் டு மூவ், வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த டிஸ்க் ரிங்ஸ் டு யார் அப்படின்னா டவர் 3 டெஸ்டினேஷன் டவருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து டாஸ்க். ரைட். அப்படியே நம்ம அட்ர ஸ்ட்ரெச் எல்லாத்தையும் தூக்கி மூவ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா வி காண்ட். அதுக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்னா எப்படின்னா 1 by 1 தான் வந்து வி ஹாவ் டு மூவ் த டிஸ்க் அப்படின்றாங்க. 1 by 1 தான் மூவ் பண்ணணும். அதுவுமே வி ஹாவ் டு மூவ் அட் த டாப் மோஸ்ட் டிஸ்கை தான் வந்து எடுக்கணும். இப்போ வந்து இது 1, 2, 3 அப்படின்னா நம்ம டைரக்டா 2வை வி காண்ட் பிக் அவுட். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பிக் அவுட் 2, 1 வந்து எடுக்கணும். 1 எடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து 2வை ரிமூவ் பண்ண முடியும். 2வை எடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து 3யை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல லாஜிக். ரைட். அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் ஆக்சிலரி டவர் ஹெல்பிங் டவரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த 1 எடுத்து நான் இந்த பக்கம் இந்த ஸ்மாலஸ்ட் டவர்ல இருக்கிற டிஸ்கை எடுத்து நான் டவர் 2ல மூவ் பண்ணிட்டேன்னா, அடுத்த டிஸ்க் தூக்கி என்னால் இந்த டிஸ்க் மேலே வைக்க முடியாது. ஏன்னா லாஜிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மாலர் ஒன் சிட்ஸ் ஓவர் த லார்ஜர் ஒன். லார்ஜர் ஒன் மேலே தான் நீ ஸ்மாலர் ஒன் வைக்க முடியுமே ஒழிய, ஸ்மாலர் ஒன் மேலே லார்ஜர் ஒன்னை யூ கான்ட் பிளேஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல லாஜிக் சொல்றாங்க. பாருங்க எதை எப்படி நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. The towers of Hana is a mathematical puzzle which consists of 3 towers more than 1 rings அப்படின்னு சொல்லிட்டாங்க. more than 1 rings as depicted in the figure ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க. These rings are of different sizes. இந்த டிஸ்க் வந்து இந்த ரிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கும். அண்ட் ஸ்டாக்ட் அப்பான் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல சின்ன, அதாவது ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட், இல்லைன்னா லார்ஜஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்கன்றாங்க. த ஸ்மாலர் ஒன் சிட்ஸ் ஓவர் த லார்ஜர் ஒன். ஸ்மாலர் ஒன் வந்து இந்த லார்ஜர் ஒன்ல தான் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். இது ரிவர்ஸ் கேஸ் நமக்கு நாட் பாசிபிள் அப்படின்ட்டாங்க. தெர் ஆர் அதர் வேரியேஷன்ஸ் ஆஃப் தி ஃபசல். ஃபசல்ல கொஞ்சம் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா வேர் த நம்பர் ஆஃப் டிஸ்க் கேன் இன்க்ரீஸ். இந்த நம்பர் ஆஃப் ரிங்ஸ், இந்த நம்பர் ஆஃப் டிஸ்கை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நோ சேஞ்ச். நம்மளோட இந்த டவர்ல வந்து நோ சேஞ்ச். த டவர் கவுண்ட் ரிமைன்ஸ் தி சேம். ஒன்லி 3 டவர் தான். இந்த 3 டவர், இதை வந்து டவரை வந்து 1 more டவரை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வி கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டிஸ்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டிஸ்க் இருந்தாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த டவர் 1ல இருந்து சோர்ஸ்ல இருந்து டவர் 3க்கு டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும். ஆக்சிலரியோட ஹெல்ப்போட 1 தான் எடுக்கணும். ஸ்மாலர் 1 வந்து லார்ஜர் 1 மேல வைக்கலாம். லார்ஜர் என்ன சொல்றது, லார்ஜர் ஸ்மாலர் 1 மேல லார்ஜர் 1 நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ். ரைட்டா? ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ அப்போ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூல்ஸ் தி மிஷன் டு மூவ் ஆல் த டிஸ்க் டு some other tower without violating the sequence of arrangement. அந்த சீக்வன்ஸை நம்ம
மாற்றக்கூடாது அப்படின்றாங்க. A few rules to be followed for towers of Hanai are only one disk can be moved among the towers at given time. ஒரு டிஸ்க் தான் மூவ் பண்ணணும். Only the top disk can be removed. டாப் ஒன்னை தான் எடுக்க முடியும். டாப்ல இருக்கும் போது அடுத்த டிஸ்கை நம்மளால டச் பண்ண முடியாது. No larger disk can sit over a smaller disk. ரைட், ஸ்மாலர் டிஸ்க் மேல லார்ஜர் டிஸ்கை நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த 3 ரூலையும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டு ரைட் அன் அல்காரிதம் ஃபார் டவர்ஸ் ஆஃப் ஹனாய், ஃபர்ஸ்ட் we need to learn how to solve this problem with lesser amount of lesser amount of disk வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்றாங்க. சே 1 2, அதாவது முதல் ஒரு டிஸ்க் இருக்கட்டும் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணுவோம், 2 டிஸ்க் இருந்தா எப்படி மூவ் பண்ணுவோம், அப்போ 3 இருந்தா எப்படி மூவ் பண்ணுவோம், அப்போ அதுக்கு மேல டிஸ்கஸ்லாம் இருந்தா எப்படி நம்ம மூவ் பண்ணுவோம், இது எப்படி லாஜிக் எழுதுறது அப்படின்றத நம்ம இங்க ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி we mark 3 towers with the name, source, destination, then auxiliary tower. இந்த auxiliary tower only எதுக்காகனா to help moving the disk ன்னு சொல்லிட்டாங்க. If we have only one disk, ஒரே ஒரு disk தான் இருக்கு அப்படின்னா, then it can easily be moved from source to destination. அப்படிதானே? there is only one disk அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து எந்த அதுக்கு மேல வந்து லார்ஜர் ஒன் ஸ்மாலர் ஒன்லாம் கிடையாது. டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒன்னை தூக்கி டெஸ்டினேஷன்ல பிளேஸ் பண்ணிடலாம். இது ஒன்லி ஒன் டிஸ்க் அப்படின்னா. சப்போஸ் இஃப் வி ஹாவ் 2 டிஸ்க், அப்போ வந்து 2 டிஸ்க் இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி 2 டிஸ்க் இருக்குன்னா இதுல நம்பர் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஸ்மாலஸ்ட் வந்து 1, இந்த லார்ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2ன்னு வச்சுக்கிட்டா, அப்போ ஸ்டெப் என்ன, 1 தான் எடுத்து மூவ் பண்ண முடியும். அப்போ லாஜிக் பாருங்க, முதல்ல இந்த ஸ்மாலர் ஒன்னை தூக்கி டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும்னு டைரக்டா டெஸ்டினேஷன்ல வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த லார்ஜர் ஒன்னை ஸ்மாலர் ஒன் மேல வைக்க முடியாது. அப்ப இதே ஆர்டர்ல வரணும். இந்த லார்ஜர் ஒன் தான் நமக்கு டெஸ்டினேஷனுக்கு வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி மூவ் தி ஸ்மாலர், தட் இஸ் இந்த டாப்பர் இருக்கு இல்லையா, இந்த டாப்ல இருக்க டிஸ்கை வந்து டு ஆக்சிலரி டவருக்கு முதல்ல மூவ் பண்ணுங்க. ஸோ வி மூவ் தி ஸ்மாலர் டாப் டிஸ்க் டு ஆக்சிலரி. அப்ப இந்த ஆக்சிலரி டிஸ்க்கு இந்த நம்பர் 1 டிஸ்க் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த நம்பர் 2 டிஸ்க் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், தென் we move the larger, that is bottom disk to a destination tower. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் டவருக்கு வந்து லார்ஜர் டிஸ்க் வந்துருச்சு இல்லையா. அப்போ ஆல்ரெடி ஆக்சிலரியில் இந்த சின்ன டிஸ்க் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஸ்டினேஷன்ல பிளேஸ் பண்ணிடலான்றாங்க. கிளியர்? ஃபர்ஸ்ட் we move the smaller top disk to auxiliary tower, then அதை வச்சாச்சு. தென் இந்த லார்ஜர் பாட்டம் டிஸ்கை வந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடுறோம். தென் தேர்ட் ஸ்டெப் ஆல்ரெடி ஆக்சிலரியில் வச்ச இந்த ஸ்மாலர் டிஸ்கை தூக்கி டெஸ்டினேஷனில் வச்சிட்டோம்னா 2 டவர்ஸுமே வந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்லி ஒன் டிஸ்க் அப்படின்னா 1 ஸ்டெப்பில் முடிச்சிடுறோம், 1 சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அதுவே 2 டிஸ்க் இருந்ததுன்னா நமக்கு எத்தனை ஸ்டெப் தேவைப்படுது, 3 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. முதல்ல ஸ்மாலர் ஒன் ஆக்சிலரி, தென் லார்ஜர் ஒன் வந்து டெஸ்டினேஷன், தென் ஆக்சிலரியிலேருந்து திரும்பி டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். ரைட்? இது 2 டிஸ்க் இருந்தால் இந்த மாதிரி. அடுத்து சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் தென் 2 அப்படின்னு வரும்போது என்ன சார் லாஜிக் அப்படின்னா, இதுதான் நமக்கு அதுக்கான லாஜிக். 3 ஸ்டெப்ஸ், அதே 3 ஸ்டெப்ஸ் தான், பட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க. இதுக்கு தான் நமக்கு ரெக்கர்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. ரெக்கர்ஷன் நமக்கு ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் மீன் பை ரெக்கர்ஷன்? ரெக்கர்ஷன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனில் கான்செப்டில் வரும். ஃபங்க்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை நம்ம பண்ணுறதுக்கு தான் ஃபங்க்ஷன் எழுதி வைப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெக்கர்ஷன். ரைட்? அப்போ நம்ம எப்படி நம்ம ரெக்கர்ஷனுக்கு எழுதுவோம் அப்படின்னா, இந்த 2 டிஸ்கை மூவ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 டிஸ்கை மூவ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா, இந்த 3 ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை டிஸ்க் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஹனாய்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சிட்டோம்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து திரும்பி ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்துடும். இதை பாருங்க. அப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா n டிஸ்க் இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க, அதாவது மோர் தென் 2. அப்போ n டிஸ்க் இருக்கு அப்படின்னா இந்த n டிஸ்க்கும் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லாஸ்ட் ஒன் வந்து nth டிஸ்க், அதாவது இப்போ நம்ம கவுண்ட் பிரகாரம் 4 டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இது வந்து 4th டிஸ்க், தட் இஸ் nth டிஸ்க். அப்போ நமக்கு அல்டிமேட்டா நமக்கு இந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகணும்னா இந்த லாஸ்ட் டிஸ்க் தான் முதல்ல போய் டெஸ்டினேஷன்ல பிளேஸ் ஆகும். ரைட்? அப்போ இந்த லாஸ்ட் டிஸ்க் வந்து டெஸ்டினேஷன்ல பிளேஸ் ஆகணும், தட் இஸ் nth டிஸ்க் வந்து டெஸ்டினேஷன்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற n-1 டிஸ்க், இது nth டிஸ்க்னா
இது 4னா இது 3, இது 2, 1. அப்ப இது nth டிஸ்க்னா இது n-1, இது n-2, இது n-3. அப்ப அப்பர்ல இருக்கிற n-1 டிஸ்கை வந்து நம்ம முதல்ல ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணா தான் இந்த லாஸ்ட் டிஸ்க் nth டிஸ்க் will be free. Then இந்த nth டிஸ்கை we can move from source to destination. அப்ப அதை தான் லாஜிக்கா எழுதியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மூவ் ஆல் n-1 டிஸ்க், அதாவது nth டிஸ்கை விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிற n-1 டிஸ்கை எல்லாத்தையும் ஃப்ரம் சோர்ஸ்ல இருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிடுங்க. ஃப்ரம் சோர்ஸ் டு ஆக்சிலரி. அப்ப இந்த n-1 டிஸ்க் வந்து ஆக்சிலரிக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த nth டிஸ்க் லாஸ்ட் டிஸ்க் வந்து ஃப்ரீ ஆயிடும். அப்ப ஸ்டெப் நம்பர் 1 என்ன, நம்மளோட எய்ம் என்ன, ஆல் n-1 டிஸ்க், அதாவது nth டிஸ்கை விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிற n-1 டிஸ்கை தூக்கி டெஸ்டினேஷன் போடக்கூடாது. ஆக்சிலரியில போட்டோம்னா லாஸ்ட் டிஸ்க் ஃப்ரீ ஆயிடும். தென் லாஸ்ட் டிஸ்கை we can move to destination. அப்ப n-1 மூவ் பண்ணியாச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா nth டிஸ்கை எங்க மூவ் பண்ணிடலாம், டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். டயக்ராம் பாருங்க. இந்த லாஸ்ட் டிஸ்க் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்சிலரிக்கு இல்லாம இங்க வந்துருச்சு, டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண முடியும், இந்த n-1 டிஸ்கை தூக்கி எங்க போட்டுடலாம் அப்படின்னா டெஸ்டினேஷனுக்கு போட்டுடலாம். என்ன சார் n-1 டிஸ்கை அப்படியே எடுத்து போட்டுடலாம்னு சொல்றீங்களேன்னா, அது அப்படியே நீங்க தான் சொன்னீங்களே n-1 டிஸ்கை வந்து 1-1 தான் மூவ் பண்ண முடியும். n-1 டிஸ்க் அப்போ 3 டிஸ்க் இருக்கு, 3 டிஸ்கையும் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இதுக்கு திரும்பி நம்ம லாஜிக் வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன, அப்ப n-1 டிஸ்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த n-1 டிஸ்க் வந்து ஆக்சிலரிக்கு வரணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், 1 by 1 பண்ணணும். இப்போ அந்த ஸ்டெப்பை நான் வந்து அடுத்து பின்னாடி லாஜிக்கில் இருக்கு. அப்போ இந்த n-1 வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிலரிக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ திரும்பி இந்த ஆக்சிலரி தான் நமக்கு என்ன ஆயிடும்னா சோர்ஸ் ஆயிடும். இந்த ஆக்சிலரியிலேருந்து நமக்கு இந்த டிஸ்க் டெஸ்டினேஷனுக்கு வரணும்னா இப்போ சோர்ஸ் வந்து ஆக்சிலரியாக மாறிடுச்சு, டெஸ்டினேஷன் வந்து டெஸ்டினேஷனில் இருக்கு. அப்போ இப்போ சோர்ஸ் வந்து என்னவா மாறிடும்னா நமக்கு ஹெல்பிங் தான் மாறிடும். அப்போ என்ன பண்ணணும், இதை இங்கே மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ இதை திரும்பி n டிஸ்கா நீ கன்சிடர் பண்ணு. இந்த லாஸ்ட் ஒன்னை nth டிஸ்கா வச்சுக்க. இதுக்கு மேலே இருக்க 2 டிஸ்க் வந்து n-1 டிஸ்க். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் எடுத்து சோர்ஸில் வச்சோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன் வந்து என்ன ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். தென் ஆக்சிலரியிலேருந்து எடுத்து டெஸ்டினேஷனுக்கு வச்சிடலாம். இப்போ இந்த 2 டிஸ்க் எங்கே வந்துடும், சோர்ஸ்க்கு வந்துடும் இல்லையா. அப்போ அந்த 2 டிஸ்கில் லாஸ்ட் ஒன் nth டிஸ்க், அதுக்கு மேலே உள்ள வந்து n-1. அப்போ இப்போ சோர்ஸில் இருக்க 2 டிஸ்க் என்ன ஆகணும்னா என்ன பண்ணணும், டாப்பில் இருக்கிறத தூக்கி ஆக்சிலரியில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் 2 டிஸ்க் வந்து சோர்ஸில் ஃப்ரீயாக இருக்கும். இதை தூக்கி டெஸ்டினேஷனுக்கு வச்சிடலாம். தென் லாஸ்ட் ஸ்டெப்பு ஆக்சிலரியிலேருந்து தூக்கி டெஸ்டினேஷனுக்கு வச்சிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுதான். அப்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸில் சொல்கிறாங்க. n டிஸ்க் இருக்குன்னா n-1 டிஸ்கை ஆக்சிலரியில் மூவ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப்பு nth டிஸ்கை டெஸ்டினேஷனில் மூவ் பண்ணுங்க. திரும்பி n-1 டிஸ்க் ஆக்சிலரியில் இருக்கு இல்லையா, அதை திரும்பி தூக்கி டெஸ்டினேஷனில் மூவ் பண்ணுங்க அப்படின்றது தான். அப்போ இந்த சேம் இந்த 3 ஸ்டெப்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டு இந்த 3 ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடாக நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரெக்கர்சிவ்லி நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக we will be getting the final ஸ்டெப்ஸ்க்கு நமக்கு வந்துருவோம் அப்படின்றாங்க. பாருங்க அந்த லாஜிக் எப்படி இருக்குன்னு. அதுக்கு அல்காரிதம் எழுதியிருக்கோம். நான் சொன்ன அதே லாஜிக் தான், ரெக்கர்ஷன் அல்காரிதம் ஃபார் டவர்ஸ் ஆஃப் ஹனாய். அப்போ இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளத்தை நம்ம ரெக்கர்சிவ் அல்காரிதம் தான் எழுதி சால்வ் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ரெக்கர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ரெக்கர்ஷன் அப்படின்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக கால் ஆகும்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம், ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா ஹனாய் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த ஹனாயில் நம்ம 4 ஹனாயின்ற ஃபங்க்ஷனுக்கு we are passing 4 parameters பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க், ஒருவேளை 4, 3, 2 அப்படின்னு நம்பர் ஆஃப் டிஸ்க் இங்கே பாஸ் பண்ணுறோம். அடிஷ்னலாக வந்து 3 parameters பாஸ் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, சோர்ஸ். செகண்ட் ஒன் ஆர்டர் பிரகாரம் செகண்ட் ஒன் டெஸ்டினேஷன், லாஸ்ட் ஒன் வந்து ஆக்சிலரி அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 3 பாஸ் ஆகும், நம்பர் 3 பாஸ் ஆகும். சோர்ஸ் வந்து அதே தான், டெஸ்டினேஷன் அதுதான், ஆக்சிலரி அதுதான். இப்போ 3 டிஸ்க் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல பேஸ் கண்டிஷன், அப்போ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு பேஸ் கண்டிஷன் ஒன்று வைப்போம் இல்லையா. ஏன்னா பேஸ் கண்டிஷன் தான் நமக்கு டெர்மினேட் ஆகிற ஸ்டேஜ். அதாவது த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி அன்டில் தி பேஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ 3 டவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3 உள்ள வரும், அது 3 2-ஆ மாறும், 2 வந்து 1-ஆ மாறும், 1-ஆ மாறும் போது தான் நமக்கு
அந்த ஃபைனல் ஸ்டெப்பு முடியும். ரைட்டா? உள்ள வந்து செக் பண்றோம் பாருங்க. இப்போ 3 டவர்ஸ் உள்ள வருது அப்படின்னா டிஸ்கோட கவுண்ட் வந்து வந்து 1 இருக்கான்னு பார்க்குறோம். தட் இஸ் ஒன்லி 1 டவர் அப்படி ஒன்லி 1 டிஸ்க்னா என்னது? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா மூவ் த டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இஃப் இட் இஸ் டிஸ்க் 1, டிஸ்க் வந்து ஒன்லி 1 டிஸ்க் இருந்தா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நமக்கு இது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நம்ம வந்து 3 அப்படின்னு பாஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்ட்லி இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? முதல்ல 2ன்னு பார்க்கலாம். முதல்ல 1 பார்த்தோம், 1 சாட்டிஸ்ஃபை ஆகலை. டிஸ்க் நம்பர் 2ன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க? 2 மைனஸ் 1, ரைட்? 2 மைனஸ் 1 நமக்கு என்னது? 1, ரைட்டா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கை சோர்ஸ்ல இருந்து ஆக்சிலரிக்கு மாத்திரு. டெஸ்டினேஷனோட ஹெல்ப்போட நம்பர் 1 டிஸ்கை சோர்ஸ்ல இருந்து ஆக்சிலரிக்கு மாத்திரு, ரைட்? அப்போ மூவ் த டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ், அதாவது டிஸ்க்னா இங்கே n-1ன்னா வந்து 2 மைனஸ் 1 2, அதாவது நம்பர் 2 டிஸ்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பாரு. சாரி, நம்பர் 1 டிஸ்க், அதாவது 2 மைனஸ் 1 வந்து 1 இல்லையா? 1, அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்கை சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் 2 டிஸ்க் வந்து அடியில் ஃப்ரீ ஆகிடும். அப்போ டிஸ்க் நம்பர் 2 வந்து என்ன பண்ணு அப்படின்னா மூவ் 2 ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அப்போ 2வை தூக்கி டெஸ்டினேஷனில் போட்டுரு. இப்போ ஆல்ரெடி நம்பர் 1 வந்து சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மாற்றினா இல்லையா? அந்த ஆக்சிலரியில் இருக்க நம்பர் 1 டிஸ்கை தூக்கி எங்கே மாற்றிடு? டெஸ்டினேஷனுக்கு மாற்றிடு. ப்ராப்ளம் சால்வ்டு. இஃப் இட் இஸ் 2 அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த 1 திரும்பி என்ன ஆகும்னா இங்கே கால் ஆகும். நம்பர் 1ன்னு வரும்போது ஹனாய் இந்த இடத்துல என்ன ஆகுது? 2 டைம் நம்ம ஃபங்க்ஷனை திருப்பி ரிப்பீட்டடாக கால் பண்ணுறோம். ஹனாயின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளே வருது. திரும்பி இந்த இடத்துல டிஸ்க் மாறும்போது எகெயின் என்ன ஆகும்னா இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி இந்த ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அதையே திருப்பி கூப்பிடும். திரும்பி உள்ள வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் 1 வந்து என்ன ஆகிடும்? நமக்கு 2ன்னு வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு? 2 மைனஸ் 1 1ன்னு மாறிடுச்சு இல்லையா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு திரும்பி செகண்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். செகண்ட் ஸ்டெப்பில் முடிச்சுட்டு திரும்பி தேர்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது அகெயின் ஹனாய் ஃபங்க்ஷன் வில் பி கால்ட். அப்போ என்னாச்சு? ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும் இல்லையா? இப்போ சோர்ஸ் யாருன்னா ஆக்சிலரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். திரும்பி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த ஆர்டர் வில் பி சேஞ்ச்டு. உள்ள வரும்போது சோர்ஸ் தான் சோர்ஸ், டெஸ்டினேஷன் ஆக்சிலரி. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரி தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு மூவ் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் 1 என்ன பண்ணணும்? டிஸ்கை வந்து சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணா தான் நம்பர் 2 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண முடியும். தென் ஆல்ரெடி சோர்ஸ் டிஸ்கை ஆக்சிலரியில் மூவ் பண்ணியிருக்கனால அந்த ஆக்சிலரி டிஸ்கில் இருக்கிற 2வை தூக்கி எதில் மாற்றிடலாம் அப்படின்னா வந்து 1 தூக்கி நம்ம என்ன பண்ணலாம்? டெஸ்டினேஷனில் மாற்றிடலான்றது தான் கான்செப்ட். ஒருவேளை 3ன்னு உள்ள வருதுன்னா எப்படி வரும் சார் அப்படின்றத நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கேன். புரியுதா? இது இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய்ன்றது 1 டிஸ்க் இருந்தால் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். 2 டிஸ்க் இருக்குன்னா இந்த 3 ஸ்டெப்பில் முடியும். அதுவே வந்து 3, 4ன்னு வரும்போது ரிப்பீட்டடாக ஹனாய் வந்து கால் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிள் டயக்ராமோட கொடுத்துருக்கேன் பாருங்கள். இஃப் இட் இஸ் 3 அப்படின்னு உள்ள வருதுன்னா பாருங்க, 3 அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து வில் பி 3, சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஆக்சிலரி. இந்த 3 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு ஆக்சிலரியோட ஹெல்ப்போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அந்த தேர்டு டிஸ்கை நீ மூவ் பண்ணணும். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும்னா அதுக்கு மேலே இருக்கிற 2 டிஸ்க், அதாவது n-1 டிஸ்க், 3-1 2 டிஸ்கை வந்து நீ எங்கே மூவ் பண்ணணும்னா சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணணும். அதுதான் பண்ணியிருக்கோம். அந்த 2 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்க் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ மூவ் 3 ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இந்த 3 அதாவது நம்பர் பண்ணிக்க, இது 1, இது 2, இது 3னா இந்த 2 டிஸ்கை நீ மூவ் பண்ணிட்டேன்னா நம்பர் 3 தேர்ட் டிஸ்கை மூவ் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகிடும். அதுதான் இங்கே மூவ் ஆயிருக்கு. தென் லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆல்ரெடி சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு வச்சா இல்லையா? இங்கே ஆக்சிலரியில் இருக்கு இல்லையா? இந்த ஆக்சிலரி இருக்க தூக்கி என்ன பண்ணிவிடு அப்படின்னா இங்கே டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 டிஸ்கை அப்படியே தூக்கி மூவ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? இதுக்கு திரும்பி யூ ஹாவ் டு கால். அப்போ 2 அந்த 2 டிஸ்கை வந்து என்ன பண்ணு? சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ண இந்த 2வை மூவ் பண்ணுறதுக்கு அகெயின் இட் வில் கால் ஹனாய் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்க கிளியராக இருக்குது டயக்ராம். ஹனாய் ஃபங்க்ஷன் 3ன்னு உள்ளே வருது, சோர்ஸு டெஸ்டினேஷன் ஆக்சிலரி வருது. 3 உள்ளே வரும்போது அகெயின் இட் வில் கோ டு என்னன்னு மாறிடுது? n-1 2ன்னு மாறும் இல்லைங்களா? ஸோ 2 அதாவது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு 3 டிஸ்க் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்க 2 டிஸ்கை எதுலேருந்து மூவ் பண்ணிவிட்டு சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டெஸ்டினேஷன் வரும்போது இந்த 2 வந்து அகெயின் இட் வில் கால் ஹனாய் ஃபங்க்ஷன். ஆனால் அகெயின் இட் வில் கோ டு தி தேர்ட் ஸ்டெப்புக்கு போகும்.
இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வரதுக்கு முன்னாடி திரும்பி இந்த ஃபங்க்ஷன் ஹனாயா கால் ஆகிறதுனால again it will call hanai function. இப்போ சோர்ஸ் மாறிடும். திருப்பி இந்த ஃபங்க்ஷன் ஹனாயை போய் கால் பண்ணும்போது நம்பர் 2ன்னு இருக்கும். சோர்ஸ் வந்து சோர்ஸாக இருக்கும். டெஸ்டினேஷன் யாருன்னா ஆக்சிலரி. அப்போ அதுக்கு எழுதுற ஸ்டெப் வந்து எப்படி வரும்னா 2 உள்ள வரும் இல்லையா, nth டிஸ்க் 2னா n-1. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 n-1. அப்போ 2 - 1 1. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மாற்றிடு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன, நம்பர் 2 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து எதுக்கு மாற்றிடு ஆக்சிலரிக்கு மாற்றிடு. தென் லாஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணு அப்படின்னா ஆக்சிலரியிலேருந்து ஆல்ரெடி டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து திரும்பி ஆக்சிலரிக்கு மாற்றிட்டு அப்படின்னா 2 டிஸ்க் மூவ் ஆகிடும். தென் செகண்ட் ஸ்டெப்பை இதே பண்ணு, தேர்ட் ஸ்டெப்பை இது பண்ணு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டயக்ராம் பாருங்கள், இன்னும் கிளியராக, இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கிளியராக இருக்கும் பாருங்கள். இதுதான் நமக்கு ஸ்டெப். அப்போ இந்த 3 டிஸ்க்கு மூவ் ஆகணும்னா நமக்கு எத்தனை ஸ்டெப் வரணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்பில் மூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். கீழேயே போல் வச்சுருக்கேன், நீ நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. இது 3, இது 2, இது 1. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா நம்பர் 1-ஐ சோர்ஸ்லேருந்து எங்கே மூவ் பண்ணணும், நம்பர் 1-ஐ சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்னா முதல்ல டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும். எடுத்த உடனே டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுங்க. நம்பர் 1 டிஸ்க் பாருங்க டயக்ராமில், நம்பர் 1 மூவ் ஆயிருக்கா. நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 1 இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணியிருக்கோம். 1 டிஸ்க் நம்பர் 1-ஐ சோர்ஸ்லேருந்து எங்கே மாற்றிருக்கோம் அப்படின்னா வந்து டெஸ்டினேஷனுக்கு மாற்றிருக்கோம். நம்பர் 1 சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மாறி இருக்கு, ரைட்டா. அப்போ நம்பர் 2 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது அடுத்த ஸ்டெப், இது ஸ்டெப் நம்பர் 2. இதில் வந்து டிஸ்க் நம்பர் 2, அதாவது இந்த டிஸ்க் நம்பர் 2-ஐ சோர்ஸ்லேருந்து எதுக்கு மூவ் பண்ணிடு, ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்க் நம்பர் 2 will be moved to source to auxiliary. அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆயிடுச்சு, 2-ஐ சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும், இந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறது ஆக்சிலரிக்கு வரணும். ஸோ தட் இந்த சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ ஹனாய் திருப்பி கால் ஆகும் போது என்ன ஆகுது, நம்பர் 1 டிஸ்க் ஆல்ரெடி எங்கே வந்துருச்சு, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ டெஸ்டினேஷன்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணிடுங்க. அப்போ டெஸ்டினேஷன்லேருந்து ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன ஆயிடுச்சு, இங்கே டெஸ்டினேஷனில் இருந்த நம்பர் 1 டிஸ்க் வந்து ஆக்சிலரிக்கு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சோர்ஸ் டிஸ்க் அந்த லாஸ்ட் தேர்ட் 1 டிஸ்க் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. தென் we are moving third disk to, இந்த 3 ஸ்டெப்பை முடிச்சிட்டோம்னா திரும்பி அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துடணும். தேர்டு டிஸ்கை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடு. நம்பர் 3 சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அதுதான் பண்ணியிருக்கோம். நம்பர் 3 சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துருச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபோர்த் ஸ்டெப்பை பார்க்கும்போது திரும்பி ஹனாய் ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும் இல்லையா. ஃபோர்த் ஸ்டெப் என்ன, அதாவது 4 முடிச்சிட்டோம். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 டிஸ்கை, இந்த நம்பர் 1 டிஸ்க் இது ரெண்டும் இங்கே மூவ் பண்ண ட்ரை பண்ணணும்னா இது ரெண்டும் முதல்ல டிவைட் ஆகணும் இல்லையா. அப்போ நம்பர் 1-ஐ எங்கேருந்து ஆக்சிலரியிலேருந்து சோர்ஸ்க்கு மூவ் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளோட. அப்போ நம்பர் 1-ஐ ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்பர் 1-ஐ ஆக்சிலரியிலேருந்து சோர்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்பர் 2 டிஸ்க் வந்து ஆக்சிலரியில் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ நம்பர் 2 டிஸ்கை ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளோட 6th ஸ்டெப்பு. அதுதான் பண்ணியிருக்கோம். நம்பர் 2 டிஸ்க் ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்பர் 1 டிஸ்கை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபசல் சால்வ் ஆயிடுச்சு, டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறோன்றது. எகெயின் நான் வந்து திருப்பி உங்களுக்கு அந்த ஃப்ளோவை காமிக்கிறேன். ரைட், என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்க்கு எங்கே வரணும், தேர்டுக்கு போக முடியாது. அப்போ அதாவது ஆக்சிலரிக்கு இந்த 2 டிஸ்க் வரணும்னா நம்பர் 1 டிஸ்க் முதல்ல டெஸ்டினேஷனுக்கு போடணும் அப்படின்றாங்க. அந்த ஸ்டெப்பை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கு, அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்பர் 1 சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். தென் நம்பர் 2 சோர்ஸ் டு ஆக்சிலரிக்கு வரணும். நம்பர் 2 சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு வந்திருக்கு. தென் நம்பர் 1 எங்கே வரணும், டெஸ்டினேஷன்லேருந்து ஆக்சிலரிக்கு வரணும். டெஸ்டினேஷன் நம்பர் 1 ஆக்சிலரிக்கு வந்திருக்கு. தென் அடுத்த ஸ்டெப்பு நம்பர் 3 சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகணும். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கு. தென் நம்பர் 1 ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு வரணும். ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷன், ஸோ இங்கே மூவ் ஆயிருக்கு. தென் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணியிருக்கணும், இந்த நம்பர் 2 வந்து ஆக்சிலரியிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகணும். அது மூவ் ஆகிருக்கு. தென் லாஸ்ட் நம்பர் 1 வந்து நமக்கு
என்ன ஆகும்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இது இப்படி தான் நம்ம இந்த ஃபசல்ஸை சால்வ் பண்ண முடியும். லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் தான், அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்க, இந்த 3 ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஹனாய் உள்ளே வருதுன்னா 3 சோர்ஸு டெஸ்டினேஷன் உள்ளே வரும்போது முதல்ல இது வந்து n-1 வரும்போது 2 டிஸ்கை மூவ் பண்ணுறோம் போது இந்த 2 டிஸ்கை மூவ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ். இந்த 2 டிஸ்கை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ். அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு அப்போ 4th ஸ்டெப்புக்கு வரும். அப்புறம் திரும்பி இந்த 2 டிஸ்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு அகைன் வி ஹாவ் டு ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ். அப்போ டோட்டலி இதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ், இதுக்கு ஒரு 1 ஸ்டெப், இதுக்கு ஒரு 3 ஸ்டெப், வி ஹாவ் டு ஃபாலோ 7 ஸ்டெப்ஸை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும். அது எப்படி தான் அப்போ ஹனாய் உள்ள வந்து திரும்பி ஹனாய் ஃபங்க்ஷன் கால் ஆகி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி, அதாவது ரெக்கர்ஷன் ரெக்கர்சிவாக இது திரும்பி கால் ஆகுது, திரும்பி இந்த பக்கம் கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கூட திரும்பி அகெயின் கால் ஆகும். இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னா நம்பர் 1 இருந்தால் என்ன பண்ணு, சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கண்டிஷன் தான். அப்போ நம்பர் 1 இருந்தால் சோர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்களோ டெஸ்டினேஷனுக்கு அப்படியே மூவ் பண்ணிடுன்றது தான். இந்த இடத்துல திரும்பி ஹனாய் கால் ஆகி இஃப் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகி பேஸ் கண்டிஷன் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் சால்வ் டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம். ரைட்டா?